இன்னைக்கு நம்ம ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்க போகிறோம். நம்ம உடல் ஆரோக்கியமாகவும், கான்ஸ்டிபேஷன் வெளியில வரதுக்கும், மலச்சிக்கல் வெளியில வரதுக்கும், நம்ம உடம்பு குளிர்ச்சி அடைவதற்கும், ரொம்ப சூடா இருக்குங்க. அந்த குளிர்ச்சி அடைவதற்கும், ஏற்கனவே குளிர்ச்சியா இருக்குங்க. உடம்பு சமநிலைப்படுத்துறதுக்கும் நெறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏதாவது சின்ன மருந்து இருந்தா சொல்லுங்க. தினமும் யூஸ் பண்ற மாரி ஒரு மருந்து, மாத்திரை மருந்துனா அதெல்லாம் ஓகே. பட் இது வேற ஏதாவது சொல்லுங்களேன். பிபி சரி பண்றதுக்கு. இந்த மாரி பல விஷயங்கள சரி பண்றதுக்கான ஒரே மருந்து ஒரு எங்க வீட்ல ஏற்கனவே அஞ்சரை பெட்டியில இருக்கே. அஞ்சரை பெட்டின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இது நல்ல அருமையான கேள்வியா இருக்கு. எல்லார் வீட்லயும் ஒரு அஞ்சரை 5 அறைகள் கொண்ட பெட்டி தான் அஞ்சரை பெட்டி. சரிங்களா? வீட்ல நெறைய பேர் வீட்ல இருக்கும். இப்ப நாம தான் ரொம்ப மாடர்ன் ஆயிட்டோம். எல்லாத்தையும் ஒரு டபுள் தனி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டாங்க. உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம், அந்த ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கு பாருங்க. எப்படி சொல்லலாம்? வெப்பம்னா ஃபீவர் டெம்பரேச்சர் கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய அதிக வெப்பம்னு சொல்லுவாங்க பாருங்க. கட்டி வருது, சூடு அதிகமாயிடுச்சு, வாயில புண்ணு வந்திருக்கு, கட்டி வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. உடம்பு எப்பயுமே தொட்டா ஒரு சூடாவே இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு சூடு இருக்கும். அந்த சூடு சரியாகுது. சாப்பிட்டு உங்களுக்கு பயன் அளிப்பாங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இதை தொடர்ந்து 40 நாள் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது மருந்து. சரிங்களா? 40 நாளுக்கு அப்புறம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. 40 டேஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஒரு 40 டேஸ் இல்ல 2 மந்த்ஸ் இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்க போகிறோம். நம்ம உடல் ஆரோக்கியமாகவும், கான்ஸ்டிபேஷன் வெளியில வரதுக்கும், மலச்சிக்கல் வெளியில வரதுக்கும், நம்ம உடம்பு குளிர்ச்சி அடைவதற்கும், ரொம்ப சூடா இருக்குங்க. அந்த குளிர்ச்சி அடைவதற்கும், ஏற்கனவே குளிர்ச்சியா இருக்குங்க. உடம்பு சமநிலைப்படுத்துறதுக்கும் நெறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏதாவது சின்ன மருந்து இருந்தா சொல்லுங்க. தினமும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு மருந்து, மாத்திரை மருந்துனா அதெல்லாம் ஓகே. பட் இது வேற ஏதாவது சொல்லுங்களேன். பிபி சரி பண்றதுக்கு. இந்த மாரி பல விஷயங்கள சரி பண்றதுக்கான ஒரே மருந்து ஒரு மருந்து தாங்க. சரிங்களா? அது நம்ம உடம்ப சரி பண்ணிடும். நெறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? என்ன மருந்துன்னு கேட்குறீங்களா? வெந்தயம். அதான் எங்க வீட்ல ஏற்கனவே அஞ்சரை பெட்டியில இருக்கே. அஞ்சரை பெட்டின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இது நல்ல அருமையான கேள்வியா இருக்கு. எல்லார் வீட்லயும் ஒரு 5 அறைகள் கொண்ட பெட்டி தான் அஞ்சரை பெட்டி. சரிங்களா? வீட்ல நெறைய பேர் வீட்ல இருக்கும். இப்ப நாம தான் ரொம்ப மாடர்ன் ஆயிட்டோம். எல்லாத்தையும் ஒரு டபுள் தனி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டாங்க. எவர் சிலர் பாக்ஸ் இல்ல கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி தனித்தனியா போட்டு வச்சு ஆரம்பிச்சிட்டோம். சரி பரவால்ல. எதுவாக இருந்தாலும் வெந்தயம் நம்ம வீட்ல தான் இருக்குது. என்ன தெரியுமா பண்ணுங்க? நைட்டு தண்ணியில 1 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து போட்டுட்டு, தண்ணிய 1 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊத்தி மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு, வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு, ஆயில் பில்லிங் பண்ற பழக்கம் இருந்தால், ஆயில் பில்லிங் பண்ணி முடிச்சு 20 நிமிஷம் கழிச்சு. ஆயில் பில்லிங்னா எனக்கு நல்லெண்ணெய் வாயில வச்சுட்டு 20 நிமிஷம் இருக்குது. ஆயில் பில்லிங் பண்ணி முடிச்சு, 20 நிமிஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் இந்த வெந்தய தண்ணீர் இருக்கு பாருங்க, 2 பண்ணலாம். 1 அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து பொறுமையா நிதானமா சிப் பண்ணி குடிக்கணும். நான் வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிடுவேன். தண்ணி குடிச்சு முடிச்ச பிறகு அந்த வெந்தயத்தையும் சாப்பிடலாம். வெந்தயத்தை சாப்பிட்ட பிறகு ஊறின வெந்தயம் கடகடன்னு கடிச்சு சாப்பிடலாம். அந்த தண்ணி குடிக்கலாம். இதனால உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம், அந்த ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கு பாருங்க. எப்படி சொல்லலாம்? வெப்பம்னா ஃபீவர் டெம்பரேச்சர் கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய அதிக வெப்பம்னு சொல்லுவாங்க பாருங்க. கட்டி வருது, சூடு அதிகமாயிடுச்சு, வாயில புண்ணு வந்திருக்கு, கட்டி வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. உடம்பு எப்பயுமே தொட்டா ஒரு சூடாவே இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு சூடு இருக்கும். அந்த சூடு சரியாகிறதுக்கு அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி குடிக்கும்போது உடம்புல சமநிலை ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சூடு கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த ஓவரா சூடாகிறதுனால லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய மலக்குடல்ல அந்த தண்ணீர் வற்றி விடுகிறது. அதனால அங்க இருக்கக்கூடிய கழிவுகள் முழுசா வெளியில வர மாட்டேங்குது. இப்ப இந்த குளிர்ச்சி அடையும் போது, இந்த வெந்தய தண்ணி குடிச்சு உடம்பு பேலன்ஸ் ஆகும்போது, குளிர்ச்சி அடையும் போது, அப்ப அங்க லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய தண்ணி வற்றாது. அது ட்ரை ஆயிடாது. அப்ப மலச்சிக்கல் நமக்கு ஏற்படாது. லார்ஜ் இன்டெஸ்டைன்ல கிளீனா இருக்கும், சுத்தமாயிடும். டெய்லி வயிறு கிளீன் ஆக ஆரம்பிக்கும் இயற்கையாகவே. அதனால இது ஒரு அருமையான மருந்து, அருமருந்து. சரி. அடுத்தது வெந்தயத்தை வேற எப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, வெந்தயத்தை லைட்டா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. அது ஏற்கனவே பொன்னிறமா தான் இருக்கு. அதை லைட்டா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்ஸியில நல்லா போட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க. சரிங்களா? பவுடர் ஆக்கிட்டு 1 ஸ்பூன் பவுடர் அதை எடுத்து போட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். லைட்டா வார்ம் வாட்டர் குடிச்சிக்கலாம். அப்படி முடியாதுன்னா நீங்க சாதம், இட்லி பொடிலாம் இருக்கு பாருங்க. காலைல தோசை சாப்பிடும், இட்லி சாப்பிடும், அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது 1 ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். பெஸ்ட் எதுன்னு கேட்டால் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி குடிக்கிறது. சரிங்களா? வெந்தயத்தை எப்படினாலும் பயன்படுத்துங்க, அவ்வளோதான். அடுத்தது இன்னொரு டெக்னிக். வெந்தயம் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரப்பதத்தோட அப்படியே ஒரு துணியில் போட்டு வச்சுருங்க. ஈரப்பதோட துணி போட்டு நல்லா காட்டன் துணியை போட்டு கட்டி வச்சுருங்க. நல்லா அடிக்கடி தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது ஈரமாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்கட்ட ஆரம்பிச்சிடும். அது அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணிவிட்டு முளைக்கட்டி இருக்கிற வெந்தயத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், சமைச்சு சாப்பிட்லாம், எப்படியாவது பயன்படுத்திக்கோங்க. ஆனால் தினமும் வெந்தயம் பயன்படுத்துக்கோங்க. ஓவராக உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது, ஏற்கனவே எனக்கு குளிர்ச்சியாக தாங்க இருக்குன்னா வெந்தயம் பயன்படுத்த கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓவராக சூடாக இருக்குது, இல்லை நார்மலான உடம்பாக இருந்தாலும் பரவாயில்ல,
வெந்தயம் பயன்படுத்தலாம். ஓவர் சூடாக இருந்தால் தினமும் பயன்படுத்துங்க. நார்மலான உடம்பு இருந்தால் அல்டர்னேட்டிவ் டேஸ் 1 to 1 நாள் பயன்படுத்துங்க. சரிங்களா? பயன்படுத்தி நீங்கள் அந்த வெந்தயக்கீரை சாப்பிடலாம். எது எப்படினாலும் எடுத்துக்கோங்க. ஒன்று வெந்தயக்கீரையை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வெந்தயத்தை தண்ணியில் ஊற சாப்பிடுங்க, வெந்தயத்தை பொடி பண்ணி சாப்பிடுங்க, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. தினமும் சமையலில் உங்களுக்கு வெந்தயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெந்தயம்ங்கிறது அவ்வளோ பெரிய நல்ல மருந்து. இப்போ நான் சொன்னதெல்லாம் வெந்தயத்தை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு பயன் அளிப்பாங்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இதை தொடர்ந்து 40 நாள் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது மருந்து. சரிங்களா? 40 நாளுக்கு அப்புறம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. 40 டேஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஒரு 40 டேஸ் இல்லை 2 months இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டு மறுபடியும் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், சாப்பிடலாம். சரிங்களா? இல்லைங்க எனக்கு அப்போயும் சூடு வருது அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லாம் வாரத்தில் 2 நாள் சாப்பிடலாம். தொடர்ந்து 40 நாள் சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் உடம்பு பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். தேவையில்லாத சூடு உஷ்ணங்கள்லாம் போயிட்டு உங்கள் உடம்பு பேலன்ஸ் ஆனாலே பல விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நான் பல விஷயங்கள் சொல்லலை, நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நம்ம குரூப்பில் கமெண்டில் போடுங்க. இந்த கமெண்டை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து அவங்களும் பயன்பெறட்டும். சரிங்களா? அப்போ வெந்தயத்தை பயன்படுத்தும், வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.